இது வந்து 3வது வீடியோ. இந்த வந்து குழந்தைக்கு பால் நல்லா ஊறுறது கொடுக்கறதுக்கும் அந்த சீரிஸ்ல இது 3வது வீடியோ. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து கற்பூரவள்ளி வெந்தயம் போட்டோம். அதே மாதிரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சோம்பு கீரை, சப்பக்கின்னு சொல்லுவோம் கர்நாடகாவில். இந்த சோம்பு வந்து ஜலத்து நல்லா 2 கிளாஸ் ஜலம் எடுத்துட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த ஜலத்தை குடிக்கணும். ஆக்சுவலாக வந்து எப்போ குடிக்கணும்? எப்போ வேணால் குடிக்கலாம். இந்த டைத்தில் வேணால் சாப்பிட்டோன்னே சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அது ஜென்ரலாகவே இந்த சோம்பு வந்து ஜீரணத்துக்கு வாயில போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த கீரை வந்து ரொம்ப நிறைய டிஷ் பண்ணலாம். இப்போ இந்த அக்கி ரொட்டி பண்ணும்போது, சப்பாத்தி பண்ணும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி புதினா எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி புதினா சாதம் பண்ணுற மாதிரியே சப்பக்கி சாதம் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம்னா வெறும் பைத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு இது நல்லா இப்போ 2த்தையும் பொறுத்தல் மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு போடுறா போட்டுப்பா. வெங்காயம் பூண்டு வேணும்னா வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதையும் வதக்கிட்டு அந்த பைத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு சாப்பிடலாம். கூட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா டிஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது ப்ரெக்னென்ட் ஆனு தெரிஞ்சதுலேருந்து குழந்தை பிறந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் சாப்பிட்டே இருந்தோம்னா நல்லா பால் வரும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து கீரை மசியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். கீரை மசியல் பண்ணி சாப்பிடலாம். என்னன்னா அதுக்கு வந்து இந்த சோம்பு வாசனை வரதுனால சில பேருக்கு பிடிக்காது. இந்த அக்கி ரொட்டியில் பண்ணுறது இப்போ இந்த பண்ணுறோம் இல்லையா, அது அக்கி ரொட்டி வந்து இதெல்லாம் கிடையாது, ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான், அப்படியே தட்டிட்டு இது பண்ணுறது தான். இல்லை இந்த சேவை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு மாதிரி பொருத்தூள் மாதிரி வெறும் சாதம் சூடாக வச்சுட்டு இந்த பொருத்தூள் போட்டு சாப்பிடுவா. சப்பாத்தி பண்ணி கொடுப்பா, சப்பாத்தி தொட்டுக்கு பொருத்தூள் மாதிரி பண்ணுவா. இது நல்லாயிருக்கும். இது வந்து அது மாதிரி பஜ்ஜி போண்டா அதான் சொன்னேன் இல்லையா, கொத்தமல்லி கருவேப்பிலை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வந்து சோம்பு கீரை புலாவ். ஆமாம். இது வந்து இந்த வடையில், மசாலா வடையில், போண்டெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கற்பூரவள்ளியில் வந்து பஜ்ஜி பக்கோடா போடுறோம், அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். அப்படியே கடல மாவு அரிசி மாவு போட்டுட்டு இதை நல்லா அப்படியே கட் பண்ணிட்டு போடுறது. இதெல்லாம் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் கீரை பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஜலமாக குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் ப்ரெக்னென்ட் உடம்புக்கு நிறைய தெரிஞ்ச உடனே அந்த முதல் நாள்ல இருந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த கீரை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணலாம். ஆமாம். சப்போஸ் இது வந்து கிடைக்கல ஊரில் அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா, அப்போ இது அப்படியே வச்சிருவேன் ஆற்றுல நயலோடமாக அலம்பிட்டு நல்லா அப்படியே நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் இது மொளாப்படி பண்ணும்போது சேர்த்து போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன் நான். அப்படியே நம்ம காய வச்சுட்டு மொளாப்படி பண்ணால் இப்போ தோசை இட்லிக்கு மொளாப்படி சாப்பிடுவா இல்லையா, நல்லா சேர்ந்துடும். கொஞ்சம் டேஸ்ட்டு. எல்லா ஊர்லேயும் இங்கே வந்து கீரை ரொம்ப சீப்பு, எப்பயுமே கிடைக்கும். நான் தமிழ்நாட்டில் அவ்வளோ பார்த்ததில்ல, தெரியல, நான் கவனிச்சதில்லை. இங்கே நிறைய வாங்குவேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே நான் அலம்பிட்டு அப்படியே ஆற்றுல நெல்லில் வச்சிருந்தோம். நல்லா பொடியானதுக்கப்புறம் வெறும் இதில் கொஞ்சோண்டு 2 பைத்தம்பருப்பு வறுத்துட்டு இந்த இதையும் கீரையும் போட்டு உப்பு போட்டு பிடிச்சி வச்சுனாலும் வெறும் சாதம் போட்டு நெய் விட்டுன்னு பசங்க சாப்பிட்லாம். இல்லை மொளாப்படி பண்ணும்போது ஆட் பண்ணாலும் இட்லி தோசைக்கு ஆச்சு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு வச்சுருக்கேன். ஆமாம், பண்ணிடலாம். இது வந்து இந்த மாசமாக இருக்கவளுக்கு பால் ஊறுறதுல பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னா சோம்பு வெந்தயம் தான். பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே நிறைய இயற்கை முறையில் பால் ஊறுறதுக்கு வந்து இயற்கை முறையில் உணவு முறைகள் நிறைய இருக்குது. அதுலேயே பெஸ்ட்டு அப்படின்னா சோம்புக்கீரை, வெந்தயக்கீரை, அப்புறம் நிறைய தீர்த்தம் குடிச்சுட்டே இருக்கணும், கற்பூரவள்ளி, அப்படி நிறைய இருக்குது. அதில் பெஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னா அந்த சோம்புக்கீரை தான். சோம்புக்கீரைலாம் ஓகே. அதாவது பூண்டு பிடிக்காதனால இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பூண்டு தான் மெயின் சொல்லுவா. பூண்டு வேண்டாம், பூண்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அது நல்லா எடுத்துக்கலாம் நம்ம. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜலம் குடிக்கணும் நிறைய, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ரெக்னென்ட் ஆகும்போது சரி, ப்ரெக்னென்ட் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜலம் வந்து ஹெல்ப்ஸ். ஸோ எனக்கு நியூட்ரிஷனில் ஒன்றும் பண்ணி காமிக்கல, நம்ம நம்மளே போட்டிருக்கோம் புதினா சாதம் அதெல்லாம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சாதம் மாதிரி இந்த இது வந்து சாதம் பண்ணிக்கலாம். ஓகே. அக்கி ரொட்டியில் போய் உப்புமா பண்ணும்போது வச்சுங்களேன், உப்புமா எல்லாரோட வதக்கிட்டு உப்புமா பண்ணும்போது உப்புமா ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. மரிசி ரவையில், நார்மல் ரவையில், சேமியாவில் நம்ம டெய்லியே சமைக்கிறதுல ஒரு படி யூஸ் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப நல்லது. ஓகே. இது மற்ற கீரை மாதிரி ஜென்ரலாக கிடைக்குமா? ஈஸியாக கிடைக்கிறது, இங்கே கிடைக்கிறது. ஆனால் கிடைக்காத வரும்போது நான் என்ன நினச்சிருக்கேன், இப்போ காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். சென்னையில் தமிழ்நாடு சைடும் கிடைக்கும்ல சோம்புக்கீரை? ஆமாம், கிடைக்கும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது என்னன்னு தெரியல. அதனால் இது வந்து அப்படியே இது பண்ணிட்டு காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன் யூஎஸ் போகும்போது. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.